ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். மகாபாரத காவியத்தில் உங்களை அதிகம் கவர்ந்த நபர் யார் என்றால் அதில் பெரும்பான்மையானோரின் பதில் கர்ணனாகத்தான் இருக்கும். ஏன் அவர்தான் கௌரவர் தரப்பினர் ஆயிற்றே, பின் ஏன் கர்ணனை பிடிக்கும் என்று மறு கேள்வி கேட்டால், கர்ணன் நல்லவன், ஆனால் தீயோரின் சகவாசத்தினால் அதர்ம வழி நின்று அழிந்து போனான் என்பதுதான் அக்கேள்விக்கு விளக்கமாகவும் இருக்கும். ஒரு பக்கம் கல்விக்காய் குருவிடமே பொய்கூறிய கபடத்தனம், அதே சமயம் மறுபக்கமோ நண்பனுக்கென உயிரை விட தயாராகும் உயர்ந்த உள்ளம். ஒரு பக்கம் அறச்செயல்களில் ஆர்வம் கொண்டு வாரி வழங்கும் வள்ளல் குணம், மறுபக்கமோ நிறைந்த சபை ஒன்றில் ஒரு பெண்ணின் ஆடையை அவிழ்க்கும் துர்குணம். இப்படி ஒரு முரண்பாடான, கணிக்க இயலாத குணங்களை கொண்ட ஒரு கதாபாத்திரமே கர்ணன். அவன் கொடை வள்ளலே, கேட்பாருக்கு இல்லை என்று கூறாதவனே, நல்ல நண்பனே, பல சாபங்களுக்கும் சதிகளுக்கும் உள்ளானவனே. ஆனால் உண்மையில் கர்ணன் நல்லவனா? ஊடகத் தொடர்களிலும் திரைப்படங்களிலும் வேண்டுமெனில் காட்சிக்காய் கர்ணனை மிகைப்படுத்தி கூறியிருக்கலாம். ஆனால் மகாபாரத நூலின் அடிப்படையில் எப்படி சகுனி கௌரவர்களை பாண்டவர்களுக்கு எதிராய் திரும்ப ஊக்குவித்தாரோ, அதேபோல் இல்லை, சகுனியை விட ஒரு படி மேலாய் பல இடங்களில் கௌரவர்களை தூண்டியவர் கர்ணனே. ஆம், அவை யாதெனில், முதலில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே பெரும் பகை உருவாக காரணமாக இருந்த நிகழ்வு அது அரக்கு மாளிகையை எரித்த நிகழ்வே. அன்று பாண்டவர்களின் நல் ஆட்சியையும் குடிமக்கள் அவர்கள் மேல் கொண்டிருந்த நன்மதிப்பையும் கண்டு பொறாமை கொண்டிருந்த துரியோதனனுக்கு பாண்டவர்களை வாரணாவதம் அனுப்பி அவர்களுக்கென அரக்கினால் ஆன மாளிகையை உருவாக்கி யாரும் அறியாமல் அதை நெருப்பிட்டு கொளுத்தி அவர்களையும் அழித்து விடலாம் என திட்டம் தீட்டியவர்களுள் ஒருவரே கர்ணன். உண்மையில் ஒரு உண்மையான நண்பன் பொறாமை எனும் குணம் கொண்டிருக்கும் தன் சக நண்பனை, தவறான வழி செல்ல துடிக்கும் தன் சக நண்பனை நல் வார்த்தைகள் கூறி நல்வழியில் அல்லவா பயணிக்க செய்திருக்க வேண்டும். அதை விடுத்து மேலும் அவனை தீவழி செல்வதற்கு ஆலோசனை வழங்குவது உண்மையான நண்பனுக்கு அழகா? அடுத்ததாய் கர்ணனின் தீய சதிராட்டங்களில் சிறப்பானதும் முதன்மையானதும் யாதெனில், அது சூதாட்ட சபையில் திரௌபதியின் துகில் உரிந்த நிகழ்வே. அன்று குருவம்சத்திற்கு சற்றும் சம்பந்தமில்லாத கர்ணன் அந்த சபையில் கௌரவ தரப்பில் ஒருவனாய் முன்னிலை வகித்தது தவறு. அதிலும் பீஷ்மர், திருதராஷ்டிரர் முதலான குல பெரியோர் இருந்தும் அவர்கள் கருத்திற்கு மீறி அதர்ம மொழிகளை பேசியது கர்ணனின் மிக பெரும் தவறு. குறிப்பாய் திரௌபதிக்கு நேர்ந்த அவமானங்களை கண்டு அவளுக்கு ஆதரவாய் கௌரவ சகோதரன் விகர்ணன் இங்கு நடப்பது அதர்மம் என குரல் கொடுத்த சமயம் கர்ணன் உரைத்த கொடும் மொழிகள் யாதெனில், கௌரவர்களில் இளையவனே விகர்ணா, இந்த திரௌபதி பந்தய பொருளாய் பணயம் வைக்கப்பட்டு நம்மால் வெல்லப்பட்டவள். பல கணவர்களை கொண்ட இவள் ஒரு கற்பற்ற பெண். இவளை இந்த சபையில் ஒற்றை ஆடையில் கொண்டு வருவதோ அல்லது ஆடையே இன்றி நிர்வாணமாக கொண்டு வருவதோ எதுவும் ஆச்சரியப்படத்தக்க செயல் அல்ல. ஆகவே துச்சாதனா, இந்த சிறுவன் விகர்ணனின் பேச்சை விடுத்து நீ திரௌபதியின் உடையையும் பாண்டவர்களின் உடையையும் களைவாயாக என்றான். அதன் பின்னரே அந்த சூதாட்ட சபையில் திரௌபதியின் ஆடையை வலுக்கட்டாயமாக உரிய துவங்கினான் துச்சாதனன். அது மட்டுமா, கர்ணனே திரௌபதியிடம், பந்தயத்தில் தோற்றதால் தருமர் எங்களின் அடிமையானான், அதனால் அவன் மனைவியான நீயும் எங்கள் அடிமையே. இனி நீ அந்தப்புறம் போய் அங்கிருக்கும் கௌரவர்களுக்கும் அவர்கள் உறவினருக்கும் பணிவிடை செய்.
அடிமை பெண்ணை திரௌபதி, அடிமையாயிருக்கும் உனக்கு 5 கணவர்கள் இனி தலைவர்கள் ஆக முடியாது. இப்போது உன் தலைவர்கள் திருதராஷ்டிரரின் மகன்களே என கூறியதோடு மட்டுமல்லாமல் துச்சாதனனிடம் இந்த பணிப்பெண் திரௌபதியை கௌரவர்களின் அந்தபுரத்திற்கும் அழைத்துச் செல்லுமாறு கட்டளையிட்டான். கர்ணனின் ஆதரவாளர்களே, இப்போது சொல்லுங்கள், ஒரு பெண்ணின் மொத்த ஆடையையும் உரிந்துவிடு, அது தவறில்லை என்று கூறிய கர்ணனின் செயல் சரியா? சொல்லப்போனால் இந்த நிகழ்விற்கு பின்னரே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான பகை முற்றியது. இந்த நிகழ்வின் போது உண்மையில் துரியோதனனையும் துச்சாதனனையும் பல தீய செயல்கள் புரிய பேசி பேசியே ஊக்குவித்தவன் கர்ணனே. அது மட்டுமா, திரௌபதிக்கு நேர்ந்த அவமானத்தை சரிப்படுத்தி ஈடுகட்ட திருதராஷ்டிரர் பாண்டவர்களின் ராஜ்யத்தை திரும்ப கொடுத்தார். ஆனால் கர்ணனின் ஆலோசனையின் பேரிலே மீண்டும் சூதாட்டம் அரங்கேற்றப்பட்டது. இறுதியில் பாண்டவர்களும் வனவாசத்திற்காய் காட்டிற்கு அனுப்பப்பட்டனர். அப்போதும் விட்டானா கர்ணன்? இல்லை. வனவாசம் சென்ற பாண்டவர்கள் ஒருவேளை திரும்பி வந்து தன்னை அழித்து விடுவார்களோ என துரியோதனன் அச்சப்பட்ட சமயம் அவன் ஆதரவாளர்களான சகுனியும் துச்சாதனனும், இல்லை துரியோதனா, பாண்டவர்கள் அறம் அறிந்தவர்கள், ஆகவே அவர்கள் வனவாசம் முடிக்காமல் திரும்பி வரமாட்டார்கள் என கூறினர். ஆனால் அன்று கர்ணன் மட்டுமே, பாண்டவர்கள் இப்போது வனவாசத்தில் இருக்கிறார்கள், தவம் நிறைந்த வாழ்வு வாழும் அவர்களிடம் இப்போது பலமானது குறைவாகவே இருக்கும், ஆயுதம் கூட அவர்களிடம் இப்போது இருக்க வாய்ப்புகள் இல்லை, ஆகவே இச்சமயமே அவர்களை அழிக்க உகந்த தருணம் என துரியோதனனுக்கு ஆலோசனை கூறினான். கூறியதோடு மட்டுமல்லாமல் படையுடன் காட்டிற்கு செல்ல தேரை பூட்டி கிளம்பியவனும் கர்ணனே. அன்று சகுனி கூட இந்த அளவிற்கு சூழ்ச்சியுடன் சிந்தித்து திட்டமிடவில்லை. இந்த துர்த்திட்டம் தீட்டியவன் கர்ணன் ஒருவன் மட்டுமே. உண்மையில் அறம் அறிந்த வீரன் ஒருவன் நிராயுதபாணியாயிருக்கும் தன் எதிரியின் மேல் படையெடுத்து சென்று கொல்ல முயல்வது அறம் அல்ல. கர்ணனின் இந்த செயலும் சரியல்ல. அடுத்ததாய் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்த பாண்டவர்களை விராட நாடு வரை சென்று வீழ்த்த திட்டமிட்டது. இதுவும் கர்ணனின் திட்டங்களில் ஒன்றே. இப்படி பாண்டவர்களுக்கு எதிராய் கௌரவர்களை தூண்டி பல இடங்களில் சதி செய்தவன் கர்ணனே. சகுனி எப்படி தன் குடும்பத்தை வேறறுத்த குருகுலத்தின் வம்சத்தை அழிப்பேன் என அஸ்தினாபுரம் நுழைந்தாரோ, அதேபோல் துரோணரின் தலை சிறந்த சீடனான வீரன் அர்ஜுனனை தோற்கடித்தே ஆக வேண்டும் என பொறாமையும் வெறியும் கொண்டு அஸ்தினாபுரம் நுழைந்தவன் கர்ணனே. அந்த எண்ணமே அவனை விதுரரும் பீஷ்மரும் திருத்த முயற்சி செய்தும் அதற்கு பலன் கிடைக்காமல் போகச் செய்தது. குந்தி, என் மகனே, நீ பாண்டவர்களுடன் இணைந்து ஆட்சி செய் என்று கூறிய போதும் அதை ஏற்க முடியாமல் போகச் செய்தது. தாயின் பேச்சை கேள், அதுவே தகும் என சூரியதேவன் பலமுறை உரைத்தும் அதை பின்பற்ற இயலாமல் போகச் செய்தது. இறுதியில் கிருஷ்ண பகவானும், கர்ணா, உன் நன்மைக்கே சொல்கிறேன், பாண்டவர்களின் அண்ணனாய் நீ உலகை ஆள் என கூறிய போதும் அதற்கும் இசைய முடியாமல் போகச் செய்தது. இப்போது நீங்கள், இல்லை, கர்ணன் நட்பிற்கும் நண்பனுக்கும் உண்மையானவனாய் இருந்தான் என கூறலாம். சரி, உண்மையான நண்பன் என்பவன் யார்? தீவழி செல்லும் தன் நண்பனை நல் வார்த்தைகள் கூறி திருத்துபவனே உண்மையான நண்பன். அதை விடுத்து அவனுடன் சேர்ந்து அத்தீய வழியில் பயணிப்பவனும் அவனை இன்னும் அப்பாதையில் விரைந்து செல் என கூறி பல அறிவுரைகள் கூறுபவனும் அல்ல உண்மையான நண்பன். துரியோதனன் அதர்மத்தின் பக்கமே செல்கிறான் என்பதை பல முறை கர்ணன் உணரத்தான் செய்தான். இருந்தும் அவனுக்கு நல்ல அற உரைகளும் அறிவுரைகளும் கூறி அவனை திருத்த
எப்போதும் கர்ணன் முயலவே இல்லை. இது உண்மையான நட்பிற்கு அடையாளமும் இல்லை. வாரணாவதத்தில் பாண்டவர்களை தீயிட்டு கொளுத்த திட்டம் தீட்டிய போது கர்ணன் வஞ்சகன் ஆனான். சூதாட்டம் நிகழ்த்தி தருமரின் நாட்டை பறித்து அவரை வனவாசம் அனுப்ப திட்டம் வகுத்ததால் கர்ணன் வஞ்சகன் ஆனான். கதற கதற திரௌபதியை சூதாட்ட சபைக்கு அழைத்து வந்து அவள் ஆடையை உரிய கட்டளையிட்டு ஒரு பெண்ணிற்கு எதிராய் திரும்பிய போது கர்ணன் வஞ்சகன் ஆனான். உன் 5 கணவர்களை விடுத்து மற்றொரு கணவனை தேர்ந்தெடுத்துக்கொள் என திரௌபதியிடம் கூறியபோது கர்ணன் வஞ்சகன் ஆனான். 13 வருட வனவாசத்திற்கு பிறகு பாண்டவர்களின் நாட்டை அவர்கள் திருப்பி கேட்டபோது அதை கொடுக்காமல் வஞ்சித்து திட்டம் தீட்டியபோது கர்ணன் வஞ்சகன் ஆனான். மகாபாரத யுத்தத்தில் பெரும் வீரர்களுடன் ஒருவனாயிருந்து ஒரு 13 வயது சிறுவன் அபிமன்யுவை கொன்றபோது கர்ணன் வஞ்சகன் ஆனான். பெரியோர்களை மதித்து அவர்கள் அறிவுரைப்படி நடவாமல் பொறாமையும் சொல்லும் சொற்களிலும் செய்யும் செயல்களில் ஆத்திரமும் கொண்டு முடிவெடுத்து துரியனை தோல்வி பாதைக்கு அழைத்துச் செல்லும்போது கர்ணன் வஞ்சகன் ஆனான். இருந்தும் கர்ணனிடம் நற்குணங்கள் இல்லை என்று கூறிவிட முடியாது. கொடுத்து சிவந்த கரங்கள் கொண்டவன் அவனே, தானம் அளிப்பதில் பெயரும் புகழும் கொண்டவன் அவனே, கடமை செய்வதில் உறுதி கொண்டவன் அவனே. ஆனால் இத்தனை நற்குணங்களை கொண்டவனாயிருந்தும் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்த துணை நின்றதால் கர்ணன் தீயவன் ஆனான். தவறான பாதையில் செல்லும் தன் நண்பனை திருத்த தவறியதால் கர்ணன் தீயவன் ஆனான். இவ்விரண்டிலும் கர்ணன் தர்மத்தின் வழி நின்றிருப்பானே ஆயின் அங்கு பகையும் இருந்திருக்க முடியாது, யுத்தமும் நிகழ்ந்திருக்க முடியாது. மொத்தத்தில் மகாபாரத காவியத்தில் வஞ்சகன் கர்ணனே. ஓகே நண்பர்களே, இந்த பதிவுல மகாபாரதத்தின் கர்ணனை பற்றி ஒரு சிறு தொகுப்பு ஒன்றினை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.